ரூ. 1 2 இல்லைங்க. கிட்டத்தட்ட 69 கோடி ரூபாய்க்கு ஒரு நோட்டீஸ் போயிருக்கு. அதுவும் யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு விவசாயிக்கு தான். என்ன நோட்டீஸ் போயிருக்கு? எங்கேருந்து போயிருக்கு? என்ன நடந்தது? அப்படிங்கிறத விரிவா இந்த வீடியோல பார்த்துடலாம். கர்நாடகா மாநிலத்தைச் சேர்ந்த ஒரு விவசாயி 2014ஆம் ஆண்டு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஃப்&ஓ அப்படிங்கிற ஷேர் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஒரு மெத்தடில் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ட்ரேடிங் பண்ணியிருக்காரு. ஷேர் மார்க்கெட்டில் வந்து நம்ம வந்து ஈக்விட்டியாகவும் பை பண்ணிக்கலாம். எஃப்&ஓ மெத்தட்லையும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ட்ரேடு பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா எஃப்&ஓவில் 2014ஆம் ஆண்டு ட்ரேடிங் பண்ணியிருக்காரு. அப்படி ட்ரேடிங் பண்ணும் பொழுது கிட்டத்தட்ட 26 லட்சம் ரூபாய்க்கு வந்து அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா லாஸ் தான் பண்ணியிருக்காரு. முழுக்க முழுக்க ஷேர் மார்க்கெட்டில் 26 லட்சம் ரூபாய் வரைக்கும் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா நஷ்டம் அடைஞ்சிருக்காரு. அவர் அதை என்ன பண்ணலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த வருஷம் ஐடிஆர் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும் பொழுது அதை அந்த இன்கம் டேக்ஸ் ரிட்டர்னில் மென்ஷன் பண்ண தவறிட்டார். நீங்கள் ஒரு ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ணுறவராக இருக்கட்டும், இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவராக இருக்கட்டும், அதை வந்து ஒவ்வொரு வருஷம் ஐடிஆர் ரிட்டர்ன்லையுமே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மென்ஷன் பண்ணணும். நான் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன், இதில் ப்ராஃபிட் வந்திருக்கு, லாஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும். அப்படி ப்ராஃபிட் வந்ததுன்னா எவ்வளவு, லாஸ் வந்ததுன்னா எவ்வளவு அப்படிங்கிற டீட்டெயிலாம் மென்ஷன் பண்ணியிருக்கணும். பட் இவர் என்ன பண்ண தவறிட்டார் அப்படின்னா, நோ ப்ராஃபிட் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையை வந்து அவரோட ஐடிஆர் ரிட்டர்னில் ஃபைல் பண்ண தவறிட்டார். 2014 நடந்த இந்த சம்பவத்துக்கு இப்போது சமீபத்தில் அவருக்கு என்ன பண்ணியிருக்காங்க இன்கம் டேக்ஸ்லேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 69 கோடி ரூபாய்க்கான இன்கம் டேக்ஸ் நோட்டீஸ் வழங்கப்பட்டிருக்கு. ஸோ 2014 நடந்த இந்த சம்பவத்துக்கு 2021 என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இவரோட டிரான்சாக்ஷன்ஸை வந்து இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு இவருக்கு 2022 ஒரு நோட்டீஸ் அனுப்புகிறாங்க. என்ன மாதிரி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இந்த மாதிரி வந்துட்டு உங்களோட அக்கௌண்ட்டில் வந்து டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு, இதுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணலை அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்கம் டேக்ஸ் வந்து கரெக்டாக கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீட்டெயில் வந்து கேட்டிருக்காங்க. இவர் என்ன பண்ணலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த வந்த நோட்டீஸை இவர் பார்க்காம விட்டுட்டாரு. திருப்பி என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2023 மறுபடியும் ஒரு நோட்டீஸ் இவருக்கு வந்து அனுப்புகிறாங்க இமெயில் மூலியமா. இந்த நோட்டீஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட 68 கோடி ரூபாய்க்கு வந்து நீங்கள் சேல்ஸ் ப்ளஸ் பர்ச்சேஸ் இந்த டிரான்சாக்ஷன் ஒர்க்கு வந்து உங்களோட பேன் கார்டில் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இந்த மென்ஷன் பண்ணிவிட்டு இது வந்து நீங்கள் 2014 நீங்கள் என்ன பண்ணலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இதுக்கு வந்து இன்கம் டேக்ஸும் நீங்கள் பே பண்ணலை. ஸோ இதுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் சேர்த்து மொத்தம் 69 கோடி ரூபாய் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இன்கம் டேக்ஸ்க்கு பே பண்ணணும் அப்படின்னு அனுப்பப்பட்ட அந்த 2வது மெயிலையுமே அவர் ஓப்பன் பண்ணாதனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடந்த 2024 டிசம்பர் மாதம் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவரோட பேங்க் அக்கௌண்ட்டை வந்து டோட்டலாக இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து ஃப்ரீஸ் பண்ணிடுறாங்க. ஸோ ஏன் ஃப்ரீஸ் ஆகிடுக்கு, என்ன நம்ம அக்கௌண்ட்டில் டிரான்சாக்ஷன் பண்ண முடியலை அப்படின்னு அந்த விவசாயி என்ன பண்ணியிருக்காரு, பேங்க்கை போய் அப்ரோச் பண்ணி கேட்கும் பொழுது தான் இவருக்கு இந்த முழு தகவலும் தெரிஞ்சிருக்கு. சரி, இப்போ இதுக்கு இவர் ஃபர்தராக ஏதாவது ஸ்டெப் எடுக்க முடியுமா, கோர்ட்டில் ஏதாவது ஸ்டே ஆர்டர் வாங்க முடியுமா அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் மறுபடியும் அப்பீல் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் முயற்சி பண்ணும் பொழுது இவருக்கு ஒரு பயங்கரமான ஷாக்கு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட இவருக்கு வழங்கப்பட்ட நோட்டீஸ்லேருந்து 20% ஆஃப் அமௌண்ட் வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா கோர்ட்டுக்கு வந்து டெபாசிட்டாக பே பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ 69 கோடி ரூபாய் அப்படிங்கிறதுக்கு 20% போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் வந்து அது ஒரு 13 கோடியே 80 லட்சம் அந்த மாதிரியான ஒரு ஒர்த்து வரும். சரிங்களா? ஸோ அவ்வளோ பணம் என்கிட்ட இல்லை அப்படிங்கிறதுனால இப்போ அந்த விவசாயி வந்து ஒரு பெரும் சிக்கலில் இருக்கார். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவரோட பேங்க் அக்கௌண்ட்டு மட்டும் இல்லாமல் அவரோட சொத்துக்களுமே ஃப்ரீ செய்யப்படுமா அப்படிங்கிற ஒரு கொஷின் மார்க்லையும் இருக்குது. இந்த கேஸோட முடிவு என்ன அப்படிங்கிறதுமே வந்து நமக்கு இனி போக போக தான் தெரியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்ருக்க எல்லா வியூவர்ஸுக்கும் நான் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ராப்பராக என்னென்னலாம் நீங்கள் அந்த ஒரு வருஷம் பண்ணீங்க அப்படிங்கிறத டீட்டெயில்டாக நீங்கள் கரெக்டாக மென்ஷன் பண்ணிட்டு வர்றீங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த மாதிரி பெரிய ப்ராப்ளம்ல இருந்து நம்ம தப்பிச்சு வரலாம். ஸோ இந்த விவசாயி பண்ணது அப்படிங்கிறது வந்து ஒரு அறியாமையினால் பண்ணப்பட்ட ஒரு விஷயமா இருக்கலாம் அப்படிங்கிறதும் என்னோட கருத்து. ஸோ உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். அடுத்து வேறு ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.